இந்த வாரம் சந்தைக்கு போலைல, அதனால மாமாவும், அத்தையும் மதியம் வீட்டுக்கு வரும்போதே கொஞ்சமா காய்கறிகள் வாங்கிட்டு தான் வந்தாங்க. எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஒரு 4, 5 கோழி ஒரே இடத்துல ஒண்ணா முட்டை விட்டுட்டுருக்காய்ங்க. எந்த கோழிட்ட எந்த முட்டைன்னே தெரியல. அத்தை இன்னைக்கு தான் எல்லாத்தையுமே பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. 2, 3 நாளா மழை வர மாரி தான் ஒரே இடி, மின்னல், காத்துமா இருக்கு. அதே மாரி தான் இன்னைக்கு இருந்தது. இன்னைக்கும் மழை வராதுன்னு நெனச்சா, அத்தை பட்டு டைகருக்கு சாப்பாடு வச்சுட்டு சும்மா உட்காந்து கதை பேசிட்டு இருந்தா, பார்த்தா சட சடன்னு மழை வந்துருச்சு. அதுக்கப்புறம் விறகு அள்ளி போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. சொல்ற மாரிலாம் மழை இல்ல. தரை கூட ஒழுங்கா நனையல. லைட்டா தூத்தல் தான் விழுந்தது. ஆனா காத்து தான் கொஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு. அரசமங்கலம் சைடுனா நல்ல மழை அப்படின்னு மாமா சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம சைடு இப்படி தூத்தலா விழுந்து எப்படி விவசாயம் பண்ண போறேன்னே ஒண்ணுமே புரியல. பார்க்கலாம். மதியம் காத்து சிலு சிலுன்னு இருக்கும். வீட்ல எல்லாருமே தூங்கியாச்சு. சாப்பிடவே இல்ல. கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சு சாப்பிட்டோமா, அதனால நைட்டு கொஞ்சம் லேட்டாவே சாப்பிடலாம் அப்படின்னு மீன் குழம்பு இருந்ததுல, அப்புறம் நான் காலையில பயிறு கூட்டு, அப்புறம் முட்டை கிரேவி எல்லாமே வச்சிருந்தேன்ல, எல்லாமே அது அப்படி அப்படியே இருந்தது. எல்லாத்தையுமே ஹீட் பண்ணிட்டு அப்படியே நம்மளும் சாப்பிட்டாச்சு. அப்புறம் இருக்கிற சின்ன சின்ன வேலை அத்தையே பார்த்துருவாங்க. ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நேத்து துவச்சு போட்டது லைட்டா நனைஞ்சிருச்சா, அத காய வச்சு மறுபடியும் எல்லாத்தையுமே எடுத்து மடிச்சு வச்சுட்ருந்தேன். இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில ரிஜேஷ், ஆரவ், கௌசல்யா, வசந்த பிரியா அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே ஹாப்பியா இருங்க.